இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையல் அறையில் இன்றைக்கி வந்து குழிப்பணியாரம் எப்படி செய்கிறது சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் நம்ம இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக எப்படி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாங்க. அதுக்கு தேவையானது வந்து மாவு, கொஞ்சமாக வெல்லம், ஒரு 1/4 கப்பு தேங்காய் வந்து இது மாதிரி நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இதுதான் தேவை. இதுக்கு வந்து மாவு வந்து என்ன மாவு எடுங்கன்னா தோசை மாவு எடுத்துக்கோங்க. தோசை மாவு எடுத்திங்கன்னா நம்ம வந்து பணியாரம் சுட்டு எடுக்கும்போது மேலே வந்து மொறுமொறுன்னு வருங்க, உள்ளே சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. அதுவே இட்லி மாவு எடுத்திங்கன்னா வந்து நம்ம எப்படி சுட்டாலும் அப்படியே மெத்துன்னு வசன்னு போயிடுங்க. இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்து தோசை மாவு தனியாக எடுத்துக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த பணியாரம் வந்து நல்லா மொறுமொறுன்னு வருங்க. தோசை மாவில் நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து வெல்லம் வந்து நம்ம பாவு வெல்லம் பாருங்க, கையிலே இப்படி அமுத்தணும்னா இப்படி தூளாக ஆகுது. அந்த மாதிரி பாவு வெல்லமாக எடுத்து நம்ம கரைச்சிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தித்திப்பு வேணுமோ பாருங்கள், இப்படி அமுத்தினோம்னாவே நம்மளுக்கு அப்படியே இதுவாகுது. பாவு வெல்லம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கட்டி இல்லாத நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம உங்களுக்கு தித்திப்பு எவ்வளோ வேணுமோ, பசங்க எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்களோ அவ்வளோ வந்து நம்ம தித்திப்பு போட்டுக்கலாங்க. இது வந்து நல்லா கரைச்சிடலாம். நல்லா வந்து வெல்லம் வந்து கரைஞ்சிடணுங்க. இந்த வெல்லம் வந்து சுத்தமான வெல்லமாக இருக்கணும், அப்போ தான் மண்ணெலாம் இருக்காது. அப்போ தான் வந்து நம்ம செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கரைச்சிட்டோம். நல்லா கரைச்சிட்ட உடனே இது வந்து தேங்காய் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணது உங்களுக்கு தேங்காய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஏலக்காய் வேணும் கூட போட்டுக்கோங்க. ஏலக்காய் வாசனை ரொம்ப பிடிக்கும்னா ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம். தேங்காய் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா நிறைய தேங்காய் சாப்பிட்றதுன்னா தேங்காய் கூட போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய் கூட ஊற்றிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எண்ணெய் ஊற்றி செய்கிறேன். பாருங்கள், கல் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம ஊற்றலாம். பாருங்கள், தட்டு போட்டு நம்ம மூடிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு இதுவும் நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் நம்ம. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து சாஸ் வச்சுக்கிறேங்க பசங்களுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. நம்ம வந்து அப்படியே கூட சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் வந்து இதே போல் வந்து முருங்கைக்கீரை வச்சு நான் குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு நான் போட்டுருக்குறேங்க வீடியோ. நீங்கள் அது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போயிட்டு பாருங்கள். அதுவும் ரொம்ப ஹெல்த்துங்க. பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.